இந்த நிலையில் பனியன் நிறுவனங்கள் மற்றும் பனியன் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் என அனைத்தும் பாதிப்படைந்துள்ளன. ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனங்களில் தயாரான 500 கோடி மதிப்புள்ள 15 லட்சம் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படாமல் தேங்கி கிடக்கின்றன. அடுத்ததாக 25 லட்சம் ஆடைகள் தயாரிப்பு அறகுறையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு நிறுவனங்களில் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். அது மட்டுமின்றி தொழில் நிறுவனத்தினர் ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். ஆடை தயாரிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மேலும் பல தொழிலாளர்களின் வேலை இழக்கும் அபாயமும் எழுந்துள்ளது. இதனால் திருப்பூரை நம்பி வந்த தொழிலாளர்கள் அமெரிக்காவின் வரி விதிப்பால் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு நாட்களை நகர்த்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் ஏராளமான நூற்பாலைகள் உள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் ஆயத்த ஆடை தேக்கமடையும் போது கோவையின் நூற்பாலைகளும் பாதிக்கப்படும். இதனால் நூற்பாலைகளில் வேலை இழப்பும் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் அடங்கிய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் 300 தோல் தொழிற்சாலைகளும் 200 ஷூ தயாரிக்கும் நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. இங்கு சுமார் 2 லட்சம் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தோல் பொருட்கள் மீதான ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1500 கோடி இழப்பு ஏற்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் வருகிற 1ஆம் தேதி முதல் சுமார் 25,000 தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி தொழிலை பாதுகாக்கவும் இதனால் ஏற்படும் வேலை இழப்பை தடுக்கவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து முதலமைச்சரிடம் வலியுறுத்தி வந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு தமிழ்நாட்டில் குறிப்பாக பின்னலாடை நிலையமான திருப்பூரில் ஏற்றுமதி வர்த்தகத்தை பெருமளவு பாதித்துள்ளது. ஆண்டுக்கு 3000 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசிடம் முன்வைத்த கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்துகிறேன். உடனடி நிவாரணம் மற்றும் அமைப்பு ரீதியான சீர்திருத்தங்கள் மூலம் நமது தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்களை காக்க வேண்டுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.